ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம டார்க் வெப்பில் இருக்க சேட் ரூம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சேட் ரூம்ஸுங்கிறது தான் உங்களுக்கு நிறைய டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் டார்க் வெப் பற்றி டார்க் வெப்பில் இருக்கிறவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கவும் இது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் அனானிமஸாகவும் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ சேட் ரூம்ங்கிற வரைக்கும் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 2 விதமான சேட் ரூமை காட்ட போகிறேன். பட் டார்க் வெப்பில் 100 சேட் இருக்குது. பட் இந்த 2 மட்டும் நான் ஏன் காட்டுறேன்னா, நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும், இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த 2 மட்டும் தான் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு. அதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாமல், ஜஸ்ட் வேறு எதுவும் நம்மளை ஹேக் பண்ணுங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு வைரஸும் இல்லாமல், வெப்சைட் வந்து செக்யூராகவும் நல்ல ப்ரொடெக்டடாகவும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேட் ரூம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ டாக். ஓகேவா? ஸோ கிரிப்டோ டாக் சேட் ரூம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நேம் உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். பட் இதுதான் நேம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரதுலையே நீங்கள் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் நேம், அப்புறம் நெக் நேம். ஓகேவா? ஸோ கான்வர்சேஷன் நேமில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் குரூப்புக்கு ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அது என்ன வேணால் இருக்கலாம். குரூப் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெக் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நெக் நேம் வந்து நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கலாம். யூசர் 8899 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் யூசர் நேமை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, முக்கியமாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் பாருங்கள். பிகாஸ் இது வந்து இது கனெக்டிங்கிறப்போ இது என்ன பண்ணணும்னா என்கிரிப்ட் பண்ணி பண்ணும். அந்த டைமில் இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அலோவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃப்ராங்கிங்கிற அந்த குரூப் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் யூசர் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம், ஹாய் இல்லை ஹலோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இப்போது எப்படி வந்து மற்றவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, கான்வர்சேஷன் நேமில் ஃப்ராங்கின்னு போட்டுட்டு அவங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அந்த யூசர் நேம் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷலிஸ்ட், லைட் மோடு, டார்க் மோடு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு கீஸ் இருக்கும், உங்களோட ப்ரைவேட் கீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். அப்புறம் டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் சவுண்ட் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன மிஷினாக அனுப்பலாம், வரவங்களும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே சைடில் வந்து ஒரு இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்டும். ஓகேவா? இப்போ நான் இதில் லாக் அவுட் பண்ணுறேன். எனக்கு வந்து லாக் அவுட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் முக்கியமாக என்னென்னா, இப்போ இது வந்து நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது ட்ரஸ்டடாக இருந்துச்சு. பட் ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு என்ன வைரஸ் இருக்கிற வெப்சைட்டாக மாறலாம், இல்லை என்னவா வேணால் ஆகலாம். ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் டார்க் வெப்பில் இருக்கிற ஒரு வெப்சைட்டை நம்பவே கூடாது. ஓகேவா? ஸோ என்றைக்குமே நீங்கள் நம்பவே கூடாது. எப்போவுமே வந்து உங்களோட ரியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டார்க் வெப்பில் கொடுக்கவே கூடாது. ஓகேவா? எப்போவுமே அதை வந்து ஃபேக்காக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத பேரை, அவங்க நேமை கூட உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நேமாக இருக்கணும். இல்லைனா வந்து அனானிமஸான ஒரு நேமாக இருக்கணும். ஓகேவா? எப்போவுமே உங்களோட இன்ஃபர்மேஷனோ இல்லை எதையுமே வந்து நீங்கள் டார்க் வெப்பில் ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் வந்து அதிகமாக நம்பக்கூடாது. ஓகேவா? எப்போ வேணால் எந்த வெப்சைட் வேணால் அதில் கீலாகர் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்றைக்குமே எப்போயும் எந்த வெப்சைட் நம்பாதீங்க. இப்போது இது ஓகே தான். இப்போ நம்ம வந்து குரூப் இதில் வச்சுருக்க முடியுது. பட் ஒரு பப்ளிக் குரூப்புக்கு நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், அந்த குரூப்பை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் வந்து நிறையா குரூப் கிடையாது, ஒரே ஒரு குரூப் தான் இருக்குது. அந்த குரூப் பேர் பார்த்தீங்கன்னா லாபி. ஓகேவா? ஸோ லாபிங்கிறது தான் ஒரு குரூப், இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு குரூப். ஓகேவா? இப்போ நான் கனெக்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாபிங்கிறதுல கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த லாபிங்கிறதுல வந்து இப்போ நம்ம எப்படி வந்தோமோ இந்த மாதிரி வந்து டார்க் வெப் யூஸ் பண்ணுற சேட் ரூமை தேடுற மாதிரி நிறையா பீப்புள் வருவாங்க. இதிலே வந்து ப்ரொஃபஷனலான ஹேக்கர்ஸும் வருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் போயிட்டு ஹாய் ஹலோ இப்படி நம்ம வந்து மெசேஜ் அனுப்பி நம்ம வந்து சேட் பண்ணலாம். ஸோ இதனால் நம்ம வந்து நமக்கு எதாவது டவுட்ஸ்னால் நம்ம கேட்கலாம். ஓகேவா? நம்ம இதெல்லாம் பண்ணலாம். பட் நம்ம என்னென்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கூடாது. நம்மளை பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டே ட்ரஸ்டடாக இருந்தாலும் அது உள்ளே இருக்கிற ஒரு பர்சனை நம்ம டச் பண்ணக்கூடாது.
எப்பவுமே நீங்கள் வந்து நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்பலாம். பட் ஸ்டார்டிங்கே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து லாக் அவுட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து சிம்பிளாக லாக் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு சாட் ரூம். இப்போ இன்னொரு சாட் ரூம் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா வந்து டேனியல் சாட் ரூம். ஓகேவா? ஸோ டேனியல் ஸ்டாட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட் ரூம் வரும். இப்போ நான் அந்த 2வது லிங்கை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டேனியல் ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு சாட் ரூம் இது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து அந்த பழைய சாட் ரூம் மாதிரி கிடையாது, கிரிப்டோ டாக் மாதிரி கிடையாது. இதில் நீங்கள் வந்து குரூப்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. பட் நீங்கள் எப்படின்னா இதில் இது டிஃபால்ட்டாக ஒரே ஒரு சாட் குரூப் தான், நீங்கள் ஜாயின் பண்ணி சாட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணலாம் பாருங்கள். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இந்த கோட் அப்படியே டைப் பண்ணிடுங்க. எக்ஸாக்டாக கரெக்டாக அடிங்க. அடிச்சுட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துட்டு என்டர் சாட் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த சாட்டில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து லைவ் சாட். இது நிறைய பேர் இருப்பாங்க, இதில் வந்து நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க, இல்லை நம்மள மாதிரி வந்து என்ன சொல்கிறது ஹேக்கிங் எதுவுமே தெரியாமல் லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ ஒருத்தர் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஹேக்கிங் பற்றி. பார்த்திங்கன்னா இல்லை ஹேக்கிங் பற்றி நிறையா விஷயங்கள் ஃபுல்லாக இது வந்து டார்க் வெப்புங்கிறனால ஹேக்கிங் பற்றியே நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேசலாம், பட் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாமல் பேசணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நார்மல் விஷயம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எப்படி மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னா ஹாய் அது சென்ட் டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு நான் 10-20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோன்னா என்னோடய மெசேஜ் வந்து இங்கே வந்து பாப்பப் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்களா? ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெசேஜ் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சாட் ரூம் ஒர்க் ஆகும். பட் டார்க் வெப்பில் இந்த 2 சாட் ரூம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை விட வந்து நூற்றுக்கணக்கான சாட் ரூம்ஸ் இருக்குது. பட் நான் ட்ரஸ்ட் பண்ணி நான் பார்த்த வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த 2 சாட் ரூம்ஸ் கூட தான் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். ஸோ நீங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ இந்த 2 சாட் ரூம்ஸ் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் ஆன்லைனில் வேறு ஏதாவது ஒரு சாட் ரூமை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம், அதில் ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா?